இந்த ஆண்டுல கர்த்தருடைய நன்மை நான் காண்பேன். அவர் ஒன்று சொல்லிட்டாரு, 2026 ஆண்டை என்னுடைய நன்மையை நான் முடிச்சுட்டபடினால நீ என்னுடைய நன்மையை காண்பா என்று என்ன செய்ய விசுவாசி என்று சொல்லுகிறார். நம்பனே பாஸ்டரை, கடந்த ஆண்டுல சில காரியத்துக்காக நம்பனே, ஒன்றும் நான் அந்த பார்க்கல, சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. பின்வாங்கினாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் விசுவாசிக்க ஆரம்பிங்க. சரியா கற்றுக்கொண்டு விசுவாசிப்போம். நான் சொல்றேன், அந்த நன்மையை நாம் காண்போம். இது ரொம்ப காலமா தடைப்படுது. இது ரொம்ப முக்கியமான நன்மை. எனக்கு இந்த ஆண்டுல திரும்ப நடந்தே ஆகணும். எனக்கு இந்த ஆண்டுல பிள்ளை உண்டாயே ஆகணும். சபையில் ஆத்துமாக்கள் பெருகியே ஆகணும். கடன் நீங்கி ஆகணும். நான் சொல்றேன், இந்த ஆண்டு அது நடக்கும் இயேசு நாமத்தினாலே. என்ன செஞ்சா போதும்? விசுவாசா போதும். சங்கீதம் 27 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்க தாவீது பிரச்சனையின் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. எனக்கு விரோதமாக எழும்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதன் மத்தியில் கர்த்தரின் தலை உயர்த்துவார் அப்படிலாம் பேசிட்டு வரும்போது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், அவர் சொல்லுகிறாரு, நானும் ஜீவனுள்ள தேசத்திலே, அதாவது இந்த பூமியில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். நமக்கு இந்த ஆண்டில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த ஆண்டை கர்த்தர் தமது நன்மையால் முடிசூட்டுவார். ஆமேன். வாக்கு பண்ண அவரே இந்த ஆண்டு நமக்கு நன்மைகளை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஆமேன். அப்போ ஒவ்வொரு மாதமும் நமக்கு நன்மை ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் சொன்னபடினால நாமும் இந்த வசனத்தை நம்ப முடியும். இந்த ஆண்டில் கர்த்தருடைய நன்மை நான் காண்பேன். அதான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? அவர் ஒன்று சொல்லிட்டாரு, 2026 ஆண்டை என்னுடைய நன்மையை நான் முடிச்சுட்டபடினால நீ என்னுடைய நன்மையை காண்பா என்று என்ன செய்ய விசுவாசி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சத்தியத்தை தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் இந்த பூமியில், இந்த பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தில், இருள் நிறைந்த உலகத்தில், தீமை நிறைந்த உலகத்தில், எனக்கு எதிராக சத்துருக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் கூட கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசித்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ அதில் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. அப்படி கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் என்னவாயிருப்பேன்? சத்தமாக சொல்லுங்க. கெட்டு போயிருப்பேன். விசுவாசிக்கலாம் என்ன செஞ்சிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன்னு சொல்லுகிறார். விசுவாசத்தினால நன்மையை நான் பார்த்தேன். ஒருவேளை நான் அதை காண்பேன்னு விசுவாசிக்கல அப்படின்னா என்ன செஞ்சிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவை அது ரொம்ப முக்கியம். என்னதான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தா கூட, அவர் தமது குமாரனே கொடுத்து நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருந்தால் கூட, நன்மையை காண்பேன் என்று நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசத்தை காண்பீங்களா? ஆமீன். விசுவாசிக்கலனா தான் என்ன செய்வோம்? கெட்டு போமே தவிர, நன்மையை காண்பேன்னு நான் விசுவாசிச்சா நிச்சயமாகவே நான் நன்மையை காண்பேன். இன்னைக்கு காண்பிக்க போகிறேன் வேதத்திலிருந்து. வேற எங்கேயும் பார்க்காதீங்க. இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு நம்பிலாம் பார்த்தேன், ஒன்று நான் பார்க்கல அப்படின்னா அது அனுபவம் கத்திர வார்த்தையை மாற்றிட முடியாது. நான் இன்றைக்கி கத்திர வார்த்தையிலேருந்து ஒன்று காண்பிக்கிறேன். யாரெல்லாம் நன்மையை காண்பேன்னு விசுவாசித்தாங்களோ அவங்க எல்லாருமே தாங்கள் விசுவாசித்தபடியே எந்த நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தார்களோ அந்த நன்மையை கண்டார்கள். இதுதான் சத்தியம். அதான் அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்போ நன்மையை காண்பதற்கு நான் ஒன்று செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். அங்கே போகலாம். யோவான் 3:15 வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதாவது சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல
மனுஷகுமாரன் என்ன செய்யப்பட வேணும்? உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சொல்லுகிறாரு, நான் சிலுவைக்கு போகணும். கவனிங்க, ஏன் சிலுவைக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் ஒருவராயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் என்ன செஞ்சாங்க? கெட்டு போனார்கள். எல்லாருமே சின்னால பாதிக்கப்பட்டாங்க, பாவத்தால் பாதிக்கப்பட்டுட்டோம். பாவத்தின் விளைவுகள் நம்மை ஆண்டு கொண்டது. சாபமும் தரித்திரமும் வியாதியும் மரணமும் ஆண்டு கொண்டது மனுஷனை. எல்லாரும் கெட்டு போனார்கள் போட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கெட்டு போகக்கூடாது, என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சொல்றாரு. அங்க தெளிவா சொல்றாரு இயேசு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். முதல்ல அது நடக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இயேசு என்ன செய்யணும்? மரிக்கணும். அதை செஞ்சார். எதுக்காக சிலுவைக்கு போனாரு? தெளிவா போட்டிருக்கு, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. அப்ப இயேசு சிலுவைக்கு போனது முக்கியமான நோக்கம், நாம எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். கரெக்டா? சுகத்தை அடையணும், பலன் அடையணும், ஐஸ்வர்யத்தை அடையணும். முடிவாக நாம நித்திய ஜீவனுக்குள்ள, அதாவது பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காக உயர்த்தப்பட்டார், கெட்டு போகாமல். சரி, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதோட பத்தாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரெண்டு பேருமே ஒன்று செய்கிறாங்க. பிதாவும் ஒன்று பண்ணுறாரு, இயேசு ஒன்று பண்ணுறாரு. ரெண்டு பேருமே ஒரே நோக்கம், நாம் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். ரெண்டு வசனத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்குது, விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு போட்டிருக்கு. அப்போ நான் கெட்டு போகாமல், என் வாழ்க்கை வீணாக போகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்காக இயேசு தம்முடைய ஜீவனை சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ரெண்டு பேரும் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் கெட்டு போகாமல் ஜீவன் அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க அவ்வளவு பண்ணி நான் விசுவாசிக்கலாம் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிச்சீங்க? ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு சரி, ஆமா. ஆனா பிப்ளிக்கலா ஃபுல்லா கரெக்ட் கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுன்னு போட்டிருக்கு. ரட்சிப்பு அவர் தான் சம்பாதிச்சாரு. ஆனா ஒன்று, அது கிருபை தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அதுல ஏன் பங்கு ஒன்று இருக்குது. என்ன செஞ்சேன்? நான் விசுவாசிச்சேன். இயேசு எனக்கா என்ன செய்தார் என்று ஒருத்தர் எனக்கு சுவிசேஷத்தை சொன்ன போது நான் என்ன செஞ்சேன்? ஏற்றுக்கொண்டேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால பிசாசின் பிள்ளையா இருந்தேன்னா தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்போ இந்த பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு கேட்டால், நான் விசுவாசப்போ தான். பைபிளை நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்ப முடியாது. ஆனால் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, விசுவாசிக்கலன்னா கெட்டு போயிடும் போட்டிருக்கு. என்ன செய்யணுமா? அந்த விசுவாசிக்கலன்னா கெட்டு போயிடும் போட்டிருக்கு. கெட்டு போகாமல் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும் போட்டு ரெண்டு சேர்ந்தா வருது நிறைய இடத்துல. சரியா? ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10:39 வாசிங்க. எல்லா வசனத்துக்கு போக முடியாது, டைம் ஆயிரும். ஆனால் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:39 வாசிக்கலாமா? என்ன சொன்னேன்? பைபிளை எங்கேயுமே எல்லா இடத்துலையும் கெட்டு போகாமல் இருக்குன்னா என்ன செய்யணும் போட்டிருக்கு? விசுவாசிக்கணும் போட்டிருக்கு. விசுவாசிக்கலன்னா என்ன செஞ்சிருவேன்? கெட்டு போயிடணும் போட்டிருக்கு. சேர்ந்தா வருது அப்படியே அதாவது கெட்டு போகிறது என்னது? அழிஞ்சு போகிறது, அழிந்து போகிறது. வாசிக்கலாமா? அங்கே போட்டிருக்கு. எபிரேயர் 10:39 வாசிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகளா இராமல். அப்ப நம்ம பின்வாங்கணும் என்ன செஞ்சிருவோம்? கெட்டு போயிடுவோம். ஆப்போசிட்ல போட்டிருக்கு ஆத்துமா ஈடேற. ஈடேறனா வேற ஒன்றும் இல்லை, காக்கப்படுவதற்கு, என் வாழ்க்கை காக்கப்படுவதற்கு. அதுக்கு என்ன செய்யணும் போட்டிருக்கு? ஆத்துமா ஈடேற அல்லது முன்னேறுவதற்கு என்ன செய்யணுமா? விசுவாசிக்கிறா இருக்கிறோம். நாம கெட்டு போகிறதுக்கு பின்வாங்குறா இராமல் முன்னேறுவதற்கு, காக்கப்படுவதற்கு, நம்முடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறா இருக்கிறோம்.
எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கிறீங்க? சரி, ஒருவேளை சில ஏமாற்றத்தை நம்ம பார்த்துருக்கலாம். நம்பினே பாஸ்டரை, கடந்த ஆண்டில் சில காரியத்துக்காக நம்பினேன், ஒன்று நான் அந்த பார்க்கல. சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. பின்வாங்கினால் எந்த பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் விசுவாசிக்க ஆரம்பிங்க. சரியாக கற்றுக்கொண்டு விசுவாசிப்போம். நான் சொல்கிறேன், அந்த நன்மையை நாம் காண்போம். வேதம் தான் சொல்லுது. இந்த காலை வேளையில் ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, திட்டமாக பேசுறாரு அப்படின்னா, அது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. இல்லை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி வேணா நடக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இல்லை, ஏதோ நடக்கும். சூழ்நிலை மத்தியில் காரியம் மாற முடியும். அதனால ஆண்டவர் பேச சொல்றார். இப்போ நான் ஒன்று பண்ணணும், விசுவாசிக்கணும். அப்போ எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? நான் நன்மையை காண வேண்டும் என்றால் நான் தான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்காமல் சும்மா இருந்தேன்னா, பின்வாங்கினா என்ன செஞ்சிருவேன்? கெட்டு போயிடுவேன். அந்த நன்மையை என்னால் நான் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு, சுகத்தை நான் விசுவாசிக்கல, ரட்சிப்பை விசுவாசித்தேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன், மறிச்சா பரலோகம் போயிடுவேன். சூப்பர். இப்போ சுகத்தை நான் விசுவாசிக்கலன்னா என்ன செஞ்சிட முடியாது? ஆரோக்கியமாவோ அல்லது நீடித்தோ வாழ முடியாமல் போயிடும் இல்லையா? எத்தனை பேர் சுகத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரெக்டா? சரியா? ஓகே. இயேசு ரத்த சிந்தி ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்காரு. சபை பெருக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கவே இல்லை அப்படின்னா அந்த நன்மையை பார்க்க முடியாது. சரி, இயேசு தரித்திரத்தை சுமந்தாரு. எத்தனை பேர் ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஐஸ்வர்யத்தை நான் விசுவாசிக்கல அப்படின்னா அதோட பாதிப்பு அது உண்டாக்கும். தரித்திரம் பெரிய பெரிய கொடிதான ஒன்றாக இருக்கிறது. கடன் குடும்பத்தை அழிச்சிடும். அப்போ அது அப்படி ஆகக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? நான் ஐஸ்வர்யத்தை காண்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். விசுவாசா காண்பேன், விசுவாசிக்கலனா கெட்டு போயிடுவேன். ஆகவே நீங்கள் ஒருவேளை ஏமாற்றமாக ஃபீல் பண்ணால் கூட இந்த விசுவாசத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொண்டு கர்த்தரை நம்ப போகிறோம், வார்த்தையை நம்ப போகிறோம். இந்த ஆண்டில் அந்த தடைப்பட்ட நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இது ரொம்ப காலமாக தடைப்படுது. இது ரொம்ப முக்கியமான நன்மை. எனக்கு எனக்கு இந்த ஆண்டில் திரும்ப நடந்தே ஆகணும். எனக்கு இந்த ஆண்டில் பிள்ளை உண்டாயே ஆகணும். சபையில் ஆத்துமாக்கள் பெருகியே ஆகணும். கடன் நீங்கி ஆகணும். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு அது நடக்கும் இயேசு நாமத்தினாலே. என்ன செஞ்சால் போதும்? விசுவாசா போதும். பார்க்கலாமா? சில சாட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே போகலாம். இந்த நிறைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இல்லையா? இது ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும். என்னத்தை காண்பேன் நான்? சில நேரம் பேன்னு போயிடுறோம். 2026 ஆண்டுக்கு நுழைஞ்சிட்டோம். நாம் இந்த மாதிரி சத்தியத்தை வசனத்தை கேட்டாதான் என்ன காண்பேன்ற விசுவாசமே என்ன செய்யும்? வரும். இல்லைன்னா வராது. பைபிள் போட்டிருக்கு, விசுவாசம் எப்படி வருமா? கேட்கறதுனால வரும். எதை கேட்கறதுனால வரும்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வரும். என்ன சொல்லுங்க? விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க வரும். திரும்ப திரும்ப தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க வரும். நம்ம இந்த வசனத்தை கேட்கல அப்படின்னா என்னத்தை கேட்போம்? நம்ம சூழ்நிலை சொல்கிறதான் கேட்போம், மற்றவங்க சொல்கிறதான் கேட்போம், நம்ம அனுபவத்தின்படி தான் நம்ம நம்புவோம். அப்புறம் அதைத்தான் பார்ப்போம். நமக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஒரு நம்பிக்கை ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே வரணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை கேட்டாதான் நம்ம விசுவாசம் இதயத்தில் உண்டாகி, இல்லை நான் இந்த நன்மையை காண்பேன். அப்போ நான் நிறைய வசனத்தை காண்பிக்க போகிறேன். இது உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். என்னத்தை காண்பேன்? என்ன நன்மையை காண்பேன்னு நான் விசுவாசிக்க என்பதற்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த பிரசங்கம். என்ன பாஸ்டர் நன்மையை காண்பேன்டாரு? என்ன நன்மை? எதெல்லாம் நான் பார்க்க முடியும் அப்படின்ற வசனங்கள் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். போகலாம். யாத்ரா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த காலவேளையில் கூட சில பிரச்சனை போக மாட்டேன்னு என்ன செய்யுது? அடம் பிடிக்குது. அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனையை பார்த்தே சொல்றாரு, நீ எதுக்கு இருக்க தெரியுமா? தெளிவாக போட்டிருக்கு, என்னுடைய வல்லமையை
காண்பிக்கும்படியாக. இந்த பிரச்சனை ரொம்ப நேரம் மாறாமே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பார்வன் அப்படி தான் பண்ணுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்றான்? விடுவிக்கவே மாட்டேன்றான். ஆள் மாறுறான், அப்புறம் இதயத்தை கடினப்படுத்துகிறான். விடுறேன்றான், அப்புறம் விட மாட்டேன்றான். இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்லாரு, நல்லா கவனி, உன்னை வச்சு ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இந்த பிரச்சனையை வச்சு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? அவருடைய வல்லமையை காண்பிக்க போகிறார். ஆமென். அவரால் என்ன முடியும் என்று காண்பிக்க போகிறார். அந்த பிரச்சனையின் உண்டாக்குன கர்த்தர் கிடையாது. அந்த பிரச்சனையில் தேவன் தமது வல்லமையை காண்பித்து தான் இன்னார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அது அவருக்கு பெரிய மகிமையாக மாறப்போகிறது. நான் சொல்லுகிறேன், நாம் சந்திக்கிற பிரச்சனையில் கர்த்தர் தமது வல்லமையை காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனையில், நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையில் கர்த்தருடைய வல்லமையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வல்லமையை காண்பேன். இது எப்படி இருக்கு? இது வரைக்கும் பிளைண்டாக இருந்தோம், என்ன விசுவாசிக்குன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் வசனம் சொல்லுது, என் கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்குது, அதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் விசுவாசம் ஒன்று சொல்லி தருது, கர்த்தர் வார்த்தை ஒன்று சொல்லுது, இல்லை இல்லை இந்த பிரச்சனை ஏன் இருக்குன்னு கேட்டால், என்னுடைய வல்லமை நீ காணும்படியாகவும் என் நாம மகிமைப்படும்படியாக தான் இது இருக்குது. அப்படி சொல்லும்போது எனக்கு கண்ணோட்டமே மாறிடுது. இப்போ சரி, இந்த பிரச்சனை மூலமாக பிசாசு வெக்கப்பட போகிறான், தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. வாசிப்போம். யாத்திரா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். இந்த அதிகாரத்தில் முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கணும், வாப்பா உன்னை தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லி கூப்பிடுவார். மோசேயும் நம்பி வந்துடுவார். வரமாட்டேன்னு உறுதியாக நிற்பார். அப்புறம் நம்பி போய் பார்வன்ட்ட போய் பேசிடுவார். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எப்படி? சர்ச்சுக்கு வாங்க, இந்த பிரச்சனை மாறின்னு சொல்லி தான் நீ கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ என்னன்னா பிரச்சனை ரொம்ப வீரியமாகுது, ரொம்ப பெருசாகுது. மோசையே கேட்குறாரு, இப்படித்தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ பாருங்க நான் பேசுனதுக்கு அப்புறம் பார்வன் என்ன பண்ணிட்டான்? பிரச்சனை இன்னும் அதிகமாக்கிட்டான். மக்கள் எல்லாம் என்ன நோக்கி முறையிடுறாங்க, ஏப்பா வந்தீரு பாஸ்டர் அப்படின்றாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, 1ஆம் வசனத்தை வாசிங்க, 6:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். எப்போ காண்பாய்? இப்பொழுது காண்பாய். கர்த்தர் அப்படி சொல்றாரு, என் வல்லமை நான் என்ன செய்வேன்? காண்பிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க இப்பொழுது இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் காண்பீர்கள் என்று? ஆமென். அதான் விசுவாசம். ஆங்கிலத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஃபெய்த்தை பற்றி ஆரம்பிக்கும் போது நவுன்னு தான் ஆரம்பிக்குது. நவ், இப்பொழுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பாரு பிரச்சனை பெருசாச்சு நீ நினைக்கிற, இப்பொழுது என் வல்லமையை நீ காண்பாய். ஆகவே தள்ளி போட வேண்டாம், இந்த மாதமே அற்புதம் நடக்கும். தள்ளி போட வேணாம், இந்த வருஷமே சில காரியங்களுக்கெல்லாம் முடிவு உண்டாம் இயேசு நாமத்தினால. இனிமேல் இப்படி கடக்க போகிறதில்லை. இனிமேல் இந்த கடன் வாங்குற பொழப்பே கிடையாது. முடியுது இயேசு நாமத்தினால. எத்தனை நாளைக்கு இதே தொடர்ந்துகிட்டு இருக்கிறது? முடியுது இயேசு நாமத்தினால. ஆமென். இப்பொழுது இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் நான் எதிர்பார்க்கிற நன்மையை காண்பேன். அங்கே போகலாம். உபாகம் 7ஆம் அதிகாரம் அப்படி சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறார். முதல்ல உபாகம் 3ஆம் அதிகாரம் போங்க. உபாகமும் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. இதைத்தான் நம்பணும். எப்படி நம்பணும்? ஆண்டவரே, இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுடைய மகத்துவத்தையும் உங்கள் வல்லமையையும் உங்கள் வல்லமையுள்ள கரத்தை
என் வாழ்க்கையில் காண்பிக்க தொடங்குறதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன். பாருங்க, இந்த மாதிரி வார்த்தை தான் ஆண்டவர் என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். நாம் அங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். திருப்பாதீங்க, நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம 39 என்ன வாசித்தோம் கேட்டால், நாமோ கெட்டு போக பின்வாங்கலாயிராமல் ஆத்துமா ஈடேற காக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? விசுவாசிகளாக இருக்கிறோம் போட்டிருக்கு இல்லையா? அதுலேயே முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, 38 போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசிக்காம சும்மா இருக்கிற ஆளு, பின்வாங்கி போற ஆளு, அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஆத்துமா மேல கர்த்தரைய உள்ள என்ன செய்யாது? பிரியப்படாது. யார் மேல பிரியமா இருப்பாருன்னு கேட்டா, யார் பிரச்சனை மத்தியிலும் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, அவங்க மேல பிரியமா இருக்கிறாராம். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது, இல்ல ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தை நான் காண்பேன் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், பரவாயில்லையே, பிசாசு உண்டாக்குன பிரச்சனையை ரொம்ப பெருசா பேசாம இந்த தீமையை கூட நான் எவ்வளவு நன்மையா மாற்ற முடியும்னு என்ன செய்யறான்? என்ன நம்புறான். இது தீமையாவே முடிஞ்சிடாது. கர்த்தர் அந்த சாபத்தை, அந்த தீமையை நன்மையாக ஆசீர்வாதமாக மாற பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்படின்னு நம்பும் பொழுது நம்ம கர்த்தரை திருப்திப்படுத்துறோம். அப்படிதான் நம்பணும். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உபாகம் 7:19 வாசிங்க. உபாகம் 7:19. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார். எப்படி சொல்லுவார் பாருங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இதுக்கு மேலே அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? செஞ்சிருக்காரா? அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சது பெரிய அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப திரும்ப செய்வேன். நல்லா நினைச்சுப்பாரு. அன்னைக்கு என் கரத்தை நான் உனக்கு காண்பிச்சேன் இல்லையா, இப்ப திரும்ப அதை நல்லா நினைச்சுக்கோ. நீ போற இடம்லாம் அதே மாதிரி திரும்ப என் கரத்தை உனக்கு நான் காண்பிப்பேன். அப்போ ஒரு முறை செஞ்சாரு, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு, மறுபடியும் செய்வாரு. பண விஷயத்தில் செஞ்ச கர்த்தர் சுகத்திலையும் செய்வார். அப்படின்னு தான் இது போட்டிருக்கு. அதை ஒரு மாதிரியாவே வச்சுட்டார். பார்வோனை காலி பண்ண மேட்டரை எப்போ நினைவு கூர்ந்துக்கோ. பார்வோன் இல்லை, ஆமோன் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, இதே மாதிரி தான் செய்வேன் நான். அங்கே போய் பார்த்துரு, நன்றா நினைச்சுக்கோ. அன்னைக்கு என் வல்லமையில கரத்தை காண்பிச்சே இல்லையா, திரும்பவும் காண்பிப்பேன். அப்படியே செய்வார். அது தெளிவாக போட்டிருக்கு. உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார், நீ என்ன செய்ய நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி காண்பிச்சு அவரை ரட்சித்து வெளியே கொண்டு வராரு. அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எங்கே வந்துட்டாங்க? வனாந்திரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? வனாந்திரத்தில் வந்துட்டாங்க. அங்கே என்ன இல்லை, ஒன்றும் அப்பமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அங்கே வாசிப்போம். யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அற்புதமான வசனம் இல்லையா? கரெக்டாக என்ன போட்டிருக்கு? விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரதமாக முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்திரம் என்றார்கள். சம்பவம் தெரியும் உங்களுக்கு. என்ன சம்பவம்? வனாந்தரத்தில் போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அழ ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நமக்கு இது மாதிரியாக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? மாதிரியாக போட்டிருக்கு. அப்போ தேவைன்னு ஒன்று வரும்போது இவங்க என்ன செய்யலை? கர்த்தரை விசுவாசிக்கலை, முறுமுறுக்கிறாங்க, அழுகிறாங்க. ஆனால் நமக்கு இது படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அவங்களுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு மாதிரியாக திஷ்டாந்தங்களாக நடந்திருக்குன்னு போட்டிருக்கு பைபிளில். அவன் செஞ்சமா என்ன செய்யாதீங்க. அவங்களுக்கு கர்த்தர் எப்படி நல்ல காரியங்கள் செஞ்சாரோ அதை நமக்கு செய்வார், என்ன செய்யுங்க, நம்புங்க அப்படின்னு ஒரு மாதிரியா போட்டிருக்கு. இவங்க தேவை சந்திக்கப்படனே அழுகுறாங்க. கர்த்தர் சமூகத்தை அதை போய் விழுகுது. ஒரு முறை இல்லை, தொடர்ந்து அதே தான். அதுதான் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அவங்களாம் காண்பிக்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் போட்டிருக்குது.
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். பக்க சொல்லுங்க, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். அது என்ன? விடிய காலத்தில் என்ன புகையா வந்துச்சு? என்ன தேவை அவங்களுக்கு? சாப்பிட வேணும் இல்லையா? மன்னா வந்துச்சு. மன்னாவை தான் தேவன் என்ன சொல்லுவார்? என்னோட மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். என் தேவை சந்திக்கப்படணும். ஆண்டு சொல்லுவார், நம்ம நம்பணும். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நான் காண்பேன். ஆமென். உம்முடைய மகிமையை நான் காண்பேன்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது. என் தேவை சந்திக்கப்படும்படி கர்த்தர் வானத்தை திறக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ இப்படி தான் நம்ம படுக்கணும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? விடியற் காலத்தில் விடிஞ்ச உடனே கர்த்தருடைய மகிமையை காண்பேன். இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு தயவு நடக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்களுக்கு மன்னாவா சாப்பிட்டு வெஜ்ஜா சாப்பிட்டு என்ன ஆசை வந்துருச்சு? நான்வெஜ்ஜு தேவைப்பட்டுச்சு, ஆசை வந்துருச்சு. அப்பயும் விசுவாசம் கேட்டால் விசுவாசிக்கல. அப்போ மோசேக்கே சந்தேகம் வந்துருச்சு. அந்த சம்பவத்துக்கு போங்களேன். என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்க. இறைச்சிக்காக அழுகுறாங்க. எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள், எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. அதில் 18ஆம் வசனத்தில் அப்படி தான் வருது. இறைச்சியை சாப்பிட கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு. 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். சரியா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே மோசேக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, தெரியாமல் ஆண்டவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. வாசிப்போம், அங்கே 21 போட்டிருக்கு. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று என்ன செஞ்சீரே? சொன்னீரே. அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? ஏன்னா என்கிட்ட இருக்கிற இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? காலாட்களை மாற்ற எத்தனை பேர்? யுத்தம் பண்ணுறவங்க 6 லட்சம் பேர். 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு நான்வெஜ் போடுறேன்ட்டீங்களே எப்படி? அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு நேரம் இல்லை, 1 மாதம் தருவேன்ட்டீங்களே. அதுவும் எங்கே தரேன்ட்டீங்க? வனாந்திரத்தை தரேன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ அவரே திங்க் பண்ணுறாரு. சமுத்திரத்தில் இருக்கிற பக்கத்தில் சமுத்திரம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மச்சத்தெல்லாம் கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு 10 அவ்வளோ போட்டிருக்கு. சரி, நம்மகிட்ட தான் ஆடு மாடு இருக்கு, அதை போட்டுருவோம். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல் போட்டுறான்னு பார்த்து அப்போ கணக்கு போடுறாரு. ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அவர் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். உடனே ஆண்டு வார்த்தை கொடுக்கார். வாசிப்போம், 23 வாசிங்க, நாம் நம்புவோம் இந்த வார்த்தையை. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நான் மறுபடியும் ஒரு வருஷத்தை உறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த மாதத்தில் இந்த ஆண்டில் காண்பீர்கள். கர்த்தர் எப்பயுமே அடிக்கடி பாருங்க, சொல்லும் போதெல்லாம் காண்பாய்ன்னு சொல்லும் போதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாரு. எப்போ காண்ப? இப்பொழுது காண்பாய். இந்த ஆண்டில் காண்பேன், நான் இந்த ஆண்டில் நான் காண்பேன். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, சொல்லிட்டேன், நான் தான் சொன்னேன். ஆமாம், லட்சக்கணக்கான பேருக்கு காடைகளை கொடுக்கணும், என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஆண்டவர் கேட்குறாரு, என் கை குறுகி இருக்கிறதோ? நான் சொல்கிறேன், கர்த்தர் கரம் நீண்டு உங்களுக்கு வேலையை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் கரம் எங்கேயும் போக முடியும். கர்த்தர் கரம் வேற இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படி நன்மையை கொண்டு வர முடியும்? தூரத்திலிருந்து கூட அதை செய்ய முடியும். உங்களுக்காகவே செய்வார் ஆண்டவர். இங்கே அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தரிலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று என்பது ஆவியானவர் குறிக்குது பாருங்க. கர்த்தரிலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று எங்கேயோ போய்கிட்டு இருந்த காடைகள் ரொம்ப ஜாலியாக பாட்டு போயிட்டு இருந்துச்சு, லலின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்படியே காற்றை திருப்பி விட்டார் பாருங்க. அம்பிட்டு என்ன பண்ணுச்சு, நேராக பாளையத்துக்கு வந்தவனே ஃபேனை அமர்த்திட்டாரு. காற்று நிறுத்த டொம்முன்னு கீழே வந்துருச்சு. அப்படியே அந்த மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்க நன்மை, நான் சொல்கிறேன், காற்று திருப்பி உங்கள் பக்கம் கொண்டு விழ வைக்க இயேசு நாமத்தினால.
என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னேன்ல, இப்ப பாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். எத்தனை பேருக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்காரு, இந்த வருஷத்தை நன்மையால முடி சுட்டுவேன் என்று? நீங்க நம்புறீங்களா? சபையில பிரசங்கம் பண்ணிட்டார், நீங்க நம்புறீங்களா? நன்மையை காண்பேன் நம்புறீங்களா? அதை உங்க வார்த்தையா நீங்க மாத்திக்கிட்டீங்களா? அப்படி மாத்துறீங்கன்னா கர்த்தர் கேட்க, எப்படி ஆண்டவரே நடக்கும்? இப்ப பாரு, என் கை குறி இருக்கிறதா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய். அப்ப நான் சொல்றேன், நடக்கும் என்று நான் காண்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னதை நான் காண்பேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்னதை நான் விசுவாசி இல்லையா, அதை நான் காண்பேன். இப்படி வனாந்திரத்தில் இவங்களை இந்த என்ன சொல்கிறது, கழுதையை தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு போகிட்டு இருக்குது. என்ன செய்ய மாட்டானுங்க? முன்னாடியே போக மாட்டேன்றாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் விசுவாசிக்க மாட்டுறாங்க. எங்கே போகணும்? எகிப்து அடையாளம் கிடையாது, எகிப்தில் இருக்கக்கூடாது. வனாந்திரமும் ஆயத்தம் பண்ணப்பட்ட பிளேஸ் கிடையாது. எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். நான் உங்களை அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? வார்த்தையை அனுப்பிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆனால் விசுவாசிக்க என்ன பண்ணுறாங்க? பின்வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய உள்ள அந்த ஆத்மா மேலே பிரியமா இல்லை. சரி என்ன பண்றது அப்படின்னு தள்ளி கொண்டு போயிட்டே இருக்காரு. வனாந்தரத்தை வழியா கொண்டு போறாரு. ஆனா இவங்க எப்பவுமே என்ன பண்றாங்க? இதே மாதிரி அவிசுவாசமா பேசிட்டே வராங்க இல்லையா? இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு. நான் வாக்கு பண்ண அந்த தேசத்தை யாரு காண்பாங்க, யாரு காண மாட்டாங்க? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் காண்பாங்க, யாரெல்லாம் காண மாட்டாங்க? விசுவாசிச்சவங்க காண்பாங்க, விசுவாசிக்காதவங்க காண மாட்டார்கள். வேற ஒன்று வித்தியாசம் இல்லை. இவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த சிஸ்டர் ரொம்ப 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 நல்லவங்க, அவங்க ரொம்ப உத்தமமானவங்க, தப்பே செய்யாதவங்க, அவங்க பயங்கரமா ஜெபிக்கிறவங்க, அவங்க உபவாசம் போட்டான எந்திரிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். அதன் அடிப்படையில் கிடையாது. எல்லாவற்றையும் செய்யுங்க, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் மிக முக்கியமானது, நன்மையை காணணுமா, நான் ஒன்று செய்யணும். குழப்பிக்கிறாதீங்க, காம்ப்ளெக்ஸ் ஆக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய குமாரனையே கொடுத்து நன்மையை சம்பாரிச்சு வச்சிருக்கிறார். இப்போ நாம் ஜெபமும் உபவாசமும் தேவன்கிட்ட அதிகமாக நெருங்கிறதுக்கு தான் இருக்குதே தவிர அவர் உள்ளத்தை மாற்றுறதுக்காக இல்லை. நம்மளை வேணா ஒரு வகையில் மாற்றுமே தவிர அவர் என்ன செய்ய போகிறது? மாற்ற போகிறதே கிடையாது. அவர் தம்முடைய குமாரனே கொடுத்து விட்டா, நன்மை அல்லாது இருப்பது எப்படி? சரியா? அப்போ சொல்லிட்டார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசமாக இருக்கும் என்று? பிரைஸ் தி லார்ட். ஆமென். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஏழ்மையின் இடத்துல இருக்கலாம், அது அப்படியே இருக்காது. வர வர மாற்றம் வர ஆரம்பிக்கும். நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இப்போ அங்கே வாசிப்போம். அங்கே போங்க, உபாகமம் 1:35 வாசிப்போம். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. அது எப்படிப்பட்ட தேசமா? உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட நல்ல தேசம். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ஆணையிட்டு இருக்கிறேன், அது நல்ல தேசம். ஆனாலும் இந்த பொல்லாத பயலுக்கு என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஐயோ, ஆண்டவர் பொல்லாதவன்ட்டாரு, என்ன தப்பு பண்ணியிருப்பானுங்க அவனுங்க? சேட்டைக்காரன் இருந்திருப்பாங்க போல, பொல்லாத இருந்திருக்காங்களே அப்படின்னா என்ன சேட்டை பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா மேலே வாசிப்போம். அங்கே 33 பின்பகுதி வாசிச்சிங்கன்னா, அதாவது இரவில் அக்கினியிலும் பகலிலும் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, நிறைய விஷயத்தை பேசிட்டு வராரு. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு, அப்புறம் வந்திருக்கு, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாரில் மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும். இப்போ யார் பொல்லாதவன் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்றத
நம்பாதவன் தான், விசுவாசிக்காதவன் தான் பொல்லாதவன். ஆண்டவர் யார் மேலே கடும் கோபம் கொள்றாரு அப்படின்னு கேட்டால், தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு கோபம் மன்னிச்சிடுறாரு. அது பற்றி பிரச்சனை இல்லை. கோபம்னா இந்த கோபம் கூட அழிக்கிற கோபம் கிடையாது. அவர் விசனப்படுறாரு. இவ்வளவு சொல்கிறேன், என்ன செய்ய மாட்டேன்றான்? விசுவாசிக்க மாட்டேன்றானே. அது மோசே என்ன சொல்ல தெரியுமா? கண்ணார கண்டீர்களே, இவ்வளோ அற்புதம் பண்ணாரே, உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே, தேவையெல்லாம் கண்மலை திறந்தாரே, தேவையெல்லாம் சந்திச்சாரே, முன்னாடி அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக போனாரே, இப்படி செஞ்சும் அவர் நீங்கள் என்ன செய்யலை? விசுவாசிக்கல. நீங்கள் முறுமுறுத்தீங்க, கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்க. பைபிள் போட்டிருக்கு, அந்த வார்த்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு, கானான் தேசத்தில் நான் காண்பேன், நான் பிரவேசிப்பேன், அங்க கர்த்தர் வச்சிருக்க நன்மைகளை புசிப்பேன்னு பேசல. போக முடியாது, அவ்வளோதான், பின்னாடி போயிட வேண்டியதுதான். இப்படியே பேசுனதுனால அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்னாரு, எத்தனை பேர் பிரவேசிப்பதில்லை? 1,00,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் விசுவாசிக்கல. கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒருவரும் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் இப்போ நம்மள என்ன செய்வோம்? இங்கிட்ட 2 பேர் தான் இருக்கிறாங்க, சரியா? இங்கிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. நீங்க யார் சொன்னா கேட்பீங்க? பொய் சொல்லக்கூடாது. 1,00,000 பேர் இருக்கு தான் கேட்போம், கரெக்டா? நமக்கு மெஜாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. மெஜாரிட்டியாவது மைனாரிட்டியாவது அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு அவர் பக்கம் வார்த்தையின் பக்கம் நிற்கிறானா? 2 பேர் தான் நின்னா. 2 பேர் தான் நின்னா. ஒன்று யோசுவான்னு, ஒன்று காலேப். மீதி 1,00,000 பேர் வேற பக்கம் நிற்கிறான். கர்த்தர் தராசில் போட்டு பார்க்குறாரு, போய்கிட்டே இரு, நான் சொன்ன வார்த்தையை விசுவாசியா? விசுவாசிகள். விசுவாசிக்காதவன் ஒருத்தனும் காண்பதில்லை, விசுவாசிச்சவன் அவனும் காண்பான், அவன் பிள்ளைகளும் காணும். வாசிப்போமாங்க, கீழே போட்டிருக்கு 36ஆம் வசனத்தை வாசிங்க. எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். எப்படி வேறு பிரிக்காரு பாருங்க ஆண்டவர். காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம ஆண்டவரை விசுவாசிச்சு சபையில் கால் மிதிக்கிறீங்களா? நான் சொல்ல, கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியும் ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இயேசு நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்க விசுவாசத்தை பார்த்து உங்க உத்தமம்னா என்னன்னு கேட்டா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உபவாசிப்பேன், நான் தசமா கொடுப்பேன், அந்த உத்தமம் இல்லை. கர்த்தர் சொன்னதை நம்புகிறவன். உங்களுக்கு என்ன சொன்னார்? கர்த்தர் என்ன சொன்னார்? அதை நம்பி வருகிறவன். இன்னும் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. என்ன ஆகும்? 14:23 வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். மறுபடியும் இப்படியே சொல்றாரு பாருங்க. அது வாக்கு பண்ணப்பட்ட தேசம்தான், அது ஆணையிட்டு கொடுத்த தேசம்தான். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? காண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பங்கு என்ன செய்த ஒன்று இருக்குது. பக்கத்தில் கேளுங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பக்கம் பிரச்சனை இல்லை, அவர் சொல்லிட்டாரு நன்மையே காண்பாய். கேட்குற கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? பார்த்தீங்களா எத்தனை இடத்துல ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் அற்புதம் செய்யும்போது கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எந்த ஊர் நீ? தூத்துக்குடியா? திருநெல்வேலி பக்கமா? அப்படிலாம் கேட்கல. ஓஹோ, எந்த சர்ச்சுக்கு போகிற நீ? அது நம்ம டினாமினேஷனே கிடையாதே, அப்படிலாம் சொல்லலை. எதையுமே கேட்கல, எந்த பிரிவும் கேட்கல, எதுவுமே கேட்கல. ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? பைபிளே படிக்கல நீ? சர்ச்சு பக்கமே உன்னை பார்க்கலடா நான், அப்படிலாம் கேட்கல. காணிக்க போடுற மாதிரி தெரியலையே, எதுவுமே கேட்கல. எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அற்புதத்துக்காக அவர்கிட்ட வந்தவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க வாசிப்போம் 23. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள்,
எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவனும் அதை காண மாட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பாதவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுறான்? கோபமாக்குறான். கர்த்தர் கோபப்படவே மாட்டார் இல்லையா? அதில் போட்டிருக்கு, எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், சில நேரங்கள் செய்வோம். ஏன்னா இயேசு வந்து சிலுவையில் வந்து நம்முடைய கடந்த கால பாவத்தை மாத்திரமல்ல, நம்ம நிகழ்கால பாவத்தையும் நம்முடைய எதிர்கால பாவத்தையும் சுமந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சுமக்கும் போது எல்லாமே எதிர்கால பாவம் தான். நம்ம என்ன செய்யலை? பிறக்கவே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் வந்து எதிர்கால பாவத்தையும் சுமந்தான்னு சொல்லலாம், அப்போ தைரியமாக தப்பு பண்ணுவாங்கல்ல அப்படி சொல்லுவாங்க. எப்பா நீ இயேசு சிலுவையில் தொங்கும்போது நாம் என்ன செய்யலை? பிறக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படிப்பட்ட பாவம் தான். என்னென்ன பாவத்தை செய்யணும்னு நினைச்சோமோ அத்தனை எடுத்து சுமத்திட்டாரு, மன்னிச்சிட்டாரு. எத்தனை பேர் நபரை கர்த்தர் உங்களை முற்றிலுமா மன்னித்து விட்டார் என்பதை. ஆமென். அவர் உங்க மேல அன்பா இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு பெரிய சான்று அவர் சொல்லுவாரு, இனி உன் பாவங்கள் நான் நினையாமலும் இருப்பேன், உன்னை நான் பரிபூர்ணமா மன்னிச்சிட்டேன். பாவம் இல்லாமல் பாவம் செய்யாமல் வாழ்றதுக்கு அது ஆண்டவர் போதிக்கிறார், அவர் பலப்படுத்துறாரு, அவர் கிருபை அளிக்கிறாரு. அது வேற ட்ராக்கு. ஆனால் நம்பணும் ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு. அதுக்கு சான்று என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். ஆமென். அதுக்கெல்லாம் அவர் கோவப்பட்ட மாதிரி தெரியல. அதான் பாருங்க, கடலில் தப்பாக நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, தப்பாக எடுத்துக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கிறோம். அவர் வரும்போது என்ன பண்ணுறாரு? இந்த டீ கேட்டில் ஒரு டீயை போடல, ஒரு தம்மை போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தம்மை போட்டு, ஏன்னா தம்மு போடாமல் இருக்க முடியாது. ஒரு தம்மை 2 பஃபு இழுத்து டப்பு இழுத்துட்டு போட்டு வரார். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? அட பாவி, ஆராதனைக்கு முன்னாடி 8:30 மணிக்கு தம்மை போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே வர்றா. நம்ம நினைப்போம், வரட்டுமே, முதல்ல வரட்டும். அவன் தம்மை அவர் கீழே போட வைக்கிறது உங்கள் வேலை கிடையாதுங்க, அது கர்த்தருடைய வேலை. சரியா? அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். உள்ளுக்குள்ளே அவர் தான் இருக்கார், அவருக்கு தான் புகை போகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? அவரும் யோசிப்பார், டேய் எனக்கு புகை வந்துக்கிட்டு இருக்குன்னு. நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம், அடுத்தவங்க குற்றங்களை பார்த்து. அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் அவங்களுக்கு அப்பாவாக இருக்கார், அவங்கள மன்னிக்கிறவா இருக்கார். நாம் யார் குற்றத்தை என்ன செய்ய வேணாம்? பார்க்க வேணாம். அதெல்லாம் வேணாம். அவரே பார்க்கறது இல்லை, நம்ம ஏன் பார்த்துட்டு இருப்பாங்க? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆனால் ஆண்டவரை ஒரு காரியம் கோபப்படுத்துதுன்னு சொன்னால் எதுன்னு கேட்டால், உன்னை நான் பாலும் தேனும் ஓடு தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுவேன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பாதவங்க மீது கோபம் கொள்கிறார். கடும் கோபம் வந்துச்சு. எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படி சொல்றாரு. பாவம் செஞ்சவன் சொல்ல, கோபம் உண்டாக்குற, நான் சொன்னதை விசுவாசிக்க மாட்டேன்ற. அதான் சொல்றேன், மதத்துக்குள்ள இருக்கிற நாம பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. ஏமாந்து போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடுவோம். சில பேர், சில ஆளுகளாம் என்ன கூட பாருங்க, வெளியே புறமா பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாஸ்டரா இருந்து நீ பார்க்குற பார்வை வேற, கர்த்தர் பார்க்குற பார்வை வேற. எத்தனை பேர் கர்த்தரை கோவப்படுத்தாமல் கர்த்தரை பிரியப்படுத்த போறீங்க? ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசியாமல் இருக்கிறது அவர் என்ன செய்யுது? கோபப்படுத்துது. அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறது அவரை பிரியப்படுத்துகிறது. அவர் ஆத்மா, அவருடைய இதயத்தை பிரியப்படுத்துகிறது. இப்போ வாசிப்போம், மறுபடியும் சொல்றாரு, கோபம் உண்டாக்குனவர்களை ஒருவரும் பார்க்க மாட்டான். 24 வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியுடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை போய் சேர பண்ணுவேன், அவன் சந்ததி யாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெரிய பாருங்க, ஒரு பெரிய, நாம கர்த்தர் நம்பி வாழ்ந்தோம்னா பெரிய ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் மைண்ட்ல வைக்கிறார் பாருங்க. நீ உத்தமமா இருந்தேல்ல, உத்தமம்னா என்ன உத்தமம்? ஸ்தோத்திரம், சுத்தமா இருக்கணும், எல்லாம் கரெக்டு, அது ஓகே. இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சொன்ன வார்த்தையை நம்பி நின்னேல, நான் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசே இல்லை, அதுதான் உத்தமமா என்னை பின்பற்றுறது. நீ என்ன பிரியப்படுத்தினேல. இப்ப சொல்றார் கர்த்தர், நீ மாத்திரம் கிடையாது, நீ போய் மிதிச்சு வந்தையே. எத்தனை பேர் நிலம் வாங்குறதுக்காக போய் நிலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமென். போய் மிதிச்சுட்டு வாங்க. ஒண்ணுமே கையில காசு இல்லை, பரவாயில்ல, போய் மிதிச்சுட்டு வாங்க. எத்தனை பேர் பைக் வாங்கலான்னு போய் ஷோரூம் போயிட்டு வந்திருக்கீங்க?
கார் வாங்கலான்னு போய் பார்த்துட்டு வாங்க, போய் மிதிச்சுட்டு வாங்க. நீ என் வார்த்தையை நம்பி மிதிச்சு வந்தேல்ல, நான் அதை உனக்கு தருவேன். ஆமென். என் வார்த்தையை நம்பி நீ மிதித்து வந்த அந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் தருவேன். உன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப முக்கியங்க. தாய்மார்கள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஆள் நம்பினீங்கன்னா உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? யார் பார்ப்பாங்க, யார் பார்க்க மாட்டாங்கன்னு. இன்னொரு வசனத்துக்கு போங்களேன், சீக்கிரமாக திரும்புங்க. அப்புறம் சில வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் போங்க. சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் எலிசா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரிய ராஜா வர்றான். முதல் முறை எலிசா மூலமாக ஜெயம் எடுத்துட்டாங்க. அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிற அந்த சம்பவம். திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறான்? அந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக வந்து சமரியாவை முற்றுகை போடுறான். அதாவது பெனதாத் ராஜா, சீரிய ராஜா சமரியா பட்டணத்துக்கு சுற்றி முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டான்னா பொருளாதார தடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுவும் உள்ளே வரவும் முடியாது, எதுவும் வெளியே போக முடியாது. எது வரைக்கும் முற்றுகை போட்டான்னா, ஒரு கழுதத்தில் 80 வெள்ளிக்காசாம், புறாக்கு போடுற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசாம். வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. பேசிக்கான விஷயத்தையே வாங்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்தில் யாரை போய் பார்க்குறாங்க? எலிசாவை போய் பார்க்குறாங்க. அப்போ வார்த்தை வருது, வாசிக்கலாமா? வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு இந்நேரத்தில் பொருளாதார காரியம் மாறி இயேசு நாமத்தினால அப்படின்றார். நம்புற மாதிரியா இருக்குது? ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை, ஒரு தேசத்தின் பிரச்சனை, பொருளாதார தடை. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நாளை இந்நேரத்தை செஞ்சிடும், மாறி போகின்றார். அப்போ ஒருத்தன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டான்? ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குறவன் பிரதானி என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிறான், கர்த்தர் வானத்தில் இதோ சொல்ல, இதோ கர்த்தர் வானத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? வானத்தில் மதக திறந்தாலும் இப்படி நடக்குமா? நாளைக்கு சாயங்காலம் கடன் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்குறான். அப்ப எலிசா சொல்றாரு, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். எப்படி போட்டிருப்பாரு? சொன்ன வார்த்தை நீ என்ன செய்யல? விசுவாசிக்கல. காண்பேன்னா யாரோ அனுபவிக்கிறது என்ன செய்ய போற? பார்க்க போற. என்னைக்கு நீ விசுவாசிக்கிறியோ அன்னைக்கு தான் நான் சொன்ன நன்மையை நீ காணவும் செய்வ, அதை புசிக்கவும் செய்வாய். ஆமென். தூரத்தில் பார்க்குறான் ஆனால் சாப்பிட முடியல. ஏன்னா என்ன செய்யலை? விசுவாசிக்கல. அதே அவண்ணமாவே நடந்தது. நமக்கு தெரியும், பெரிய அற்புதம் நடந்து அந்த எதிரிகள் தங்களுடைய பொக்கிஷங்கள்லாம் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம போக வேணாம். ஆனால் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாருங்க. 18 வாசிங்க. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின் படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டான் என்றானே, அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? நீ எந்த பிரகாரமா நம்பினியோ அந்த பிரகாரமாவே நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரமாவே நடக்கும். கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அது பிரகாரம் நடக்கும் என்று என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சொல்லியிருக்காரு, நன்மை நான் காண்பேன். ஆமென். ஏன்னா அவர் வருஷத்தை நன்மையினால முடி சுட்டுகிறபடினா. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை காண்பீர்கள். ஆமென். வரி செலுத்துறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. மத்தேயு 17 போட்டிருக்கு. அப்போ இயேசு சில காரியங்களை கேட்குறாரு. பேதுரு உள்ள நுழையிறாரு.
பேதுரு வந்து வரி கேட்டு வந்திருக்கிறாங்க, என்னங்க செய்யறதுன்னு கேட்கறதுக்கு முன்னமே ஏசு என்ன பண்ணிட்டாரு, ஆன்சர் பண்ணிட்டாரு. நீ என்ன செய், நீ போய் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை எடு, அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் பணத்தை காண்பீர்கள். அது இப்படி சொல்றேன், நீங்க வந்து எஃபர்ட்டை போட்ட உடனே பணத்தை காண்பீங்க இயேசு நாமத்தினால. ரொம்பலாம் இல்லை, 100 மீன் பிடிச்சி பார்த்தனாக்கும் ஒன்றும் கிடைக்கல அப்படிலாம் இல்லை, நேர போ கடலுக்கு போ, முதலாவது அகப்படுகிற நீ போட்ட உடனே உனக்கு மீன் என்ன செய்ய கிடைக்கும், அந்த மீனுக்குள்ள என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். பணத்தை காண்பீங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தினால? எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை அபரிவிதமான பணத்தை பண பெருக்கத்தை காண செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறபடியால் பணத்தை காண்பேன். சரியா? இப்போ பிரசங்கம் முடிஞ்சிச்சு. ஆனால் சில வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன காண்பேன் அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். யோவான் 11:40 எடுங்களேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமையை காண விரும்புகிறீங்க? யார் காண்பாங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது என்ன சம்பவத்தில் போட்டிருக்கு, லாசரு மரிச்சு போயிட்டார், சரிதானே? ஓகே, சுகவீனமாக இருக்காருன்னு செய்தி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேணுன்னே டிலே பண்ணுறாரு. அவர் வரக்குள்ளேயும் லாசரு மரித்து என்ன பண்ணிட்டாங்க, அடக்கமே பண்ணியாச்சு. இப்போ இயேசு வரார். மரியாளும் மார்த்தாலும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய், நீர் மாத்திரம் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இப்படி என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மார்த்தாள் கேட்குறா, நீர் மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா பிதா பதில் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, ரைட்டு கவனிங்க, முக்கியமாக உன் சகோதரன் உயிர் தெழுவான் அப்படின்றார். உடனே அவ என்ன சொன்னார், உன் சகோதரன் உயிர் தெழுவான். உடனே மார்த்தாள், அது எங்களுக்கு தெரியும். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன், நீங்கள் ஒன்று எனக்கு போதிக்க வேணாம். பெரிய அப்படியே வசனம் சொல்றார், உன் சகோதரன் உயிர் தெழுவான்னு சொன்னவன், அது எங்களுக்கு தெரியும். கடைசி நாளில் இயேசு சொல்றாரு உயிர் தெழுவான். அது எப்போ நடக்கும்னு நம்ம நினைக்கிறாவ சொல்லுங்க, கடைசி நாளில் எப்போ நடக்க போகுது, கடைசியாக நடக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவள் நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதாவது இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறேன். அப்படி கடைசி நாள் உயிர்த்தெழுவான்றது அது இருக்கட்டும் அப்புறம், ஆனால் இன்னைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆமேன். ஏன்னா நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னைக்கு ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு இருக்க போறீங்களா, இல்லை இந்த மாதத்தில் இன்றைக்கு இந்த ஆண்டில் செய்ய போற விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். என்னைக்கோ செய்ய போகிறது ஆண்டவர் தான். அவர் அதே சொல்றாரு, கடைசி நாளில் யார் தான் உயிர்த்தலை வைக்கணும், நான் தான் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கே நான் பண்ணுறேன்டார். ஆமென். நான் மறுபடியும் திட்டமாக சொல்கிறேன், என்னைக்கோ நடக்க போகுது நன்மை நினைக்கிற அந்த நன்மைகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை காண்பீர்கள் இயேசு நாமத்தினாலே. அப்போ ஆழமாக நம்ம நம்பணும், எப்பயுமே ஒவ்வொரு நாள் நம்பணும், இன்றைக்கு நான் நன்மையை காண்பேன். ரூத் வந்து சொன்னா இல்லையா, யார் கண்களை தயவு கிடைக்குது என்று நான் போய் பார்க்க போகிறேன்னு சொன்ன மாதிரி, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. வருஷத்தை தம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, சொன்னபடினால
இன்றைக்கு நான் நன்மையை காண்பேன். இது உங்கள் அறிக்கையாக இருக்கட்டும் இந்த ஆண்டில். சரியா? இப்போ சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். அப்படின்னு நிதானிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். பைபிள் இப்படி போட்டிருக்கு. என்னத்தை காண்பேன்? பிளைண்டாக இருக்குது, ஒரு இருளாக இருக்குது, அவ்வளோ சொல்லக்கூடாது. வசனம் வரணும், வெளிச்சம் வரணும். பைபிள் போட்டிருக்கு பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சரியா? சுவிசேஷத்தை போய் சொல்கிறீங்க, எங்கெங்க ரட்சிக்கப்படுறாங்க? போய் ஜெபம் பண்ணுறோம், கூப்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறோம், ஒன்றும் நடக்கும். அப்படி சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா சொல்லணும்? நீ என்ன செய்யி, ஆகார தண்ணீர் மேல் என்ன செய்ய போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒரு விஷயத்தை நம்பு, பலன் என்ன செய்வேன்? காண்பேன். ஏசு சொல்லுவார் ஒரு இடத்துல, சம்பவத்துக்கெல்லாம் போக வேணாம், யோவான் 1:50, இதிலும் பெரிதானவில்லை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு மரிச்சிட்டார். மரிப்பதற்கு முன்பாக, சிலுவைக்கு போகிற முன்பாக சொல்லார், இப்போ நான் சிலுவைக்கு போகிறேன், மரிச்சிருவேன், நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க. அதை அப்போ சொல்கிறாரு ஒரு வார்த்தையை, யோவான் 16:22 போட்டிருக்கு, அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எப்படி? சாக போகிறாரு, சிலுவைக்கு போய் மரிக்க போகிறாரு, பாதாளத்துக்குள்ளே போய் பாதாளத்துக்கு போக போகிறாரு, அடக்கம் பண்ணப்பட போகிறாரு. ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். ஏன்னா பிதா வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா நான் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெள்ள வேண்டும். பிதா சொன்ன அந்த உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். நான் ஜீவனை விட்டா கூட அவர் என்னை எழுப்புறபடினால நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க, எப்படி நம்புறாரு பாருங்க. அடுத்த படியா போட்டிருக்கு பைபிளில், யாக்கோபு சொல்றாரு, தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளோ வேணும் பார்த்துறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு தயவு காண்பிப்பார் இந்த ஆண்டில்? எல்லாம் சொல்ல, கர்த்தர் இந்த ஆண்டிலே எனக்கு தயவை காண்பிப்பார். யாக்கோபு பார்த்துருக்குறான், நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவு நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன், நீங்கள் பண்ண தயவு தான் ஆண்டவரே இது, நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் தயவை காண்பீர்கள். ஆமென். இப்படி தான் பேசணும். ஒரு இடத்துல போட்டிருக்கு, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். கர்த்தர் சரி கட்டுவார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமென். சரியா? அப்புறம் போட்டு இடத்துல, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீர் ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இப்படி பல இடங்களில் போட்டிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தை வாசித்து முடிப்போம். திரும்பவும் நான் கேட்குறேன், இந்த ஆண்டில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஏன் விசுவாசிக்கிறேன்னு கேட்டால், கர்த்தர் தான் ஒன்றை சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று, அவருடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்னபடினால நான் ஒன்று நம்புகிறேன், நன்மையை காண்பேன் என்று. இப்போ இங்கே வாசிப்போம். லூக்கா 2:25, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அதாவது இஸ்ரவேலின் ஆறுதல்னா என்ன? இரட்சகர் பிறக்கிறத பார்க்கறதுக்காக காத்திருக்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துருந்துச்சு, நீ கண்டிப்பா கிறிஸ்துவை பார்ப்ப, அதுக்கப்புறம் தான் மரிப்ப. கவனிக்கிறீங்களா? ரொம்ப வயசான ஆள் இவர் சிமியோன். திட்டமாக சொல்லிட்டாரு, நீ கிறிஸ்துவை காண்பாய். ஆமென். சரியா? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பயும் போல இவர் என்ன பண்றாரு? ஆலயத்துக்கு வர ஒரு ஆள். அதான் பாருங்க, எப்பயுமே செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து என்ன செஞ்சிடணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சபைக்கு வர்றது,
கர்த்தர் வார்த்தையை கேட்கறது, நம்ம கொடுக்கப்பட்ட இடத்துல ஊழியம் பண்ணுறது, காணிக்கை விதைக்கிறது, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரோ கொடுத்துருக்காரோ அதை என்ன செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவர் எப்பயும் போல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாரு, எப்பயும் போல் சபைக்கு வராரு, நார்மலாக நடக்குது, சபைக்கு வராரு. அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 27, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். உள்ள கர்த்தர் ஏவுறாரு. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அப்போ ஒரு கான்டாக்ட் நடக்குது பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணார், இந்த சந்திப்பை உண்டாக்குறாரு. இவனுக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகுது, எங்கே போ, ஆலயத்துக்கு போன்னு உண்டாகுது, அதை கீழ்ப்படுகிறாரு. கரெக்டாக அன்னைக்கு யார் வர்றா, இயேசு என்னும் பிள்ளைக்கு நியாயப்பிரமாண முறையை செய்யும்படி அவனுடைய தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளையை கொண்டு வர்றாங்க. வாசிப்போம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடையே போக விடுகிறீர். கரெக்டா, என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. தொடர்ந்து வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 31, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். கிறிஸ்துவ காணும் முன்னமே நீ மரணமடைய மாட்டாய் அப்படின்னு சொன்ன மாதிரியே கிறிஸ்து பிறந்து அவர் அந்த பிள்ளைய கையில் வாங்கி இயேசுவை குழந்தையா பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவார், உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. காண்பாயின்னு சொன்னார் இல்லையா, கண்டதா காணலையா? நானும் சொல்கிறேன், நீங்களும் பிள்ளையை காண்பீர்கள். ஆமேன். பிள்ளையை சுமப்பீர்கள், சுகத்தை காண்பீர்கள், ஐஸ்வர்யத்தை காண்பீர்கள். இந்த சபை ஆத்துமாக்களை காணும். கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டில் கர்த்தரின் நன்மையை நாம் காண்போம்.